ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்ல எஸ்பியோட பொண்ணை கிட்னாப் பண்ணி ஒரு மூட்டையில வச்சு கூட்டிட்டு வந்திருப்பாளுங்க இவளுங்க ரெண்டு பேரும். அந்த மூட்டையை ஓபன் பண்ணி காட்டு அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொன்னதும் பெரிய மருமகளும் அதை ஓபன் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்ப கரெக்டா கையில மாமியாரு டீ கப் வச்சிருப்பாங்க, அதை கீழே போட்டு உடைச்சிடுறாங்க. அவங்களோட காலே விழுந்த மாதிரி ஆக்டிங்கை போட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க, வலிக்குதே வலிக்குதேன்னு சொல்லிட்டு. அதனால என்னாச்சுன்னு இவங்க எல்லாரும் இந்த பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தை யூஸ் பண்ணி அவன் என்னடா ஆனா அந்த குறிப்பிட்ட மூட்டையை மட்டும் அப்படியே அவங்களுக்கே தெரியாம பின்னாடி சைடு அப்படியே இழுத்துட்டு போயிடுறா. ஸ்டோர் ரூம்ல கொண்டு போய் வைக்க போறா போல. அதுக்குள்ள இவங்களும் சரிம்மா நான் போய் ரூம்ல போய் மருந்து போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருந்து போயிடுறாங்க. அப்புறமா ரெண்டு பேரும் ஸ்டோர் ரூமுக்குள்ள வந்துட்டாங்க. ஸோ ஒரு வழியா சேஃப்டி பண்ணியாச்சு அந்த பொண்ணை. இப்போ இந்த விஷயத்த எஸ்பி கிட்ட போட்டு கொடுக்கணும். அதனால இவளும் குரலை மாத்தி கால் பண்ணி பேசுறா. எஸ்பி சார் தானே, உங்களோட தங்கச்சி மிஸ் ஆயிட்டால, அவ வேற எங்கேயும் இல்லை, இந்த ஊரோட ராஜா வீட்டில தான் கிட்னாப் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த போட்டு கொடுத்துட்றா. இனி அவங்க இங்கே தேடி வருவாங்கங்கிறத எதிர்பார்க்கலாம். அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஓரளவு குணமாயிட்டான் இல்லையா, இருந்தாலும் அவன் டேப்லெட் எடுத்துக்க வேண்டியது அவசியம். ஸோ அதுக்காக கொண்டு வந்து டேப்லெட்டை கொடுத்தா அவன் போட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள போயிடுறான். அப்போ இவ பின்னாடியே வந்து டேப்லெட்டை கொடுக்கறதுக்கு தான் பார்த்துட்டு இருக்கா. அவனுக்கும் வந்து அப்படியே அவன் போட்டிருக்க ஷாலை தான் உதறான். அதுக்கே எங்க அடிக்க வரானோ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு நின்றுட்டு இருக்கா. அந்த கேப்பை யூஸ் பண்ணி அவன் இங்க இருந்து போயிடுறான். எங்க ஆளக்கானோ அப்படின்னு இவளும் பார்த்துட்டு இருக்கா. ஆனாலும் இவ விடுறதா அல்ல, பின்னாடியே போயிட்டு திரும்பவும் டேப்லெட்டை போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போய் நின்றுட்டு இருக்கா. அவனுக்கு இந்த அளவுக்கும் வந்து கேட்டுவிடுறான், என்னடி என்னோட உயிரை காப்பாத்தின அப்படிங்கிறதுக்காக நீ சொன்னதை அப்படியே செய்வேன்னு நினைச்சிட்டு இருக்கியா, அதுக்கெல்லாம் வேற ஆளை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போக போனா உங்களோட ஹெல்த் கண்டிஷன் சரியில்லை, அதனால இந்த டேப்லெட்டை போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு வந்துட்டு இருக்கா. இவனுக்கா கோவம் வருது, சொன்னா கேட்க மாட்டல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். அப்ப பார்த்தா அவன் நிக்கிறதோ மாடிப்படி அந்த எட்ஜில் நின்றுகிட்டு இருக்கா, இவன் மேல நின்றுட்டு இருக்கான். கீழே பாக்குறான், அங்க நிறைய கடப்பாறை அந்த மாதிரி ஐட்டம்லாம் கிடக்குது, ஷார்ப்பான பொருள். ஸோ இவனுக்கா கோவம் வேற வருது. அந்த கோவத்துல இவன் பழசெல்லாம் வேற ரீகால் பண்ணி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அதாவது நம்ம ஹீரோயினி சொன்னா இல்லையா ஃபர்ஸ்ட் நைட் அப்போ உங்களை காதலிக்கவே இல்லை, நான் உங்க தம்பியை தான் காதலிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் வெறியேத்திக்கிறான். ஸோ அந்த கடப்பாரையும் பாக்குறான், இவளையும் பாக்குறான், என்ன பண்ண போறான் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. அதே மாதிரியே அவளை கீழே தள்ளி விடுற மாதிரி முன்னாடி போய் நின்றுட்டு இருக்கான். டக்குன்னு அவளும் கால் ஸ்லிப் ஆகி கீழே விழ போறா. நல்ல வேலை இவன் கையை பிடிச்சிடுறான், காப்பாத்திடுறான். அவளும் இவனையே பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த பக்கம் இழுத்து கொண்டு வந்துட்டான் போல, ஹக் பண்ணி நின்றுட்டு இருக்கா. நம்ம புருஷன் நம்மளோட உயிரை காப்பாத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கி பார்த்துட்டு இருக்கா. அப்பவனும் சொல்றான், இங்க பாரு, என்னோட உயிரை நீ காப்பாத்தின, பதிலுக்கு நானும் உன்னோட உயிரை இப்ப காப்பாத்திட்டேன், இதோட முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் என் பின்னாடி துரத்திக்கிட்டு வந்தேன்னு வச்சுக்கேன், டேப்லெட் போடு அது போடுன்னு சொல்லிட்டு அப்புறம் சும்மா இருக்க மாட்டேன் பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மாட்டிட்டு இங்க இருந்து போயிடுறான். இவர் ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவளும் பார்த்துட்டு இருக்கா. இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் போலீஸ்ல போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ போலீஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு மாமியார் இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்துட்டு இருக்கீங்க, ஒரு இடத்துல உட்காருங்க வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் பார்த்தா அங்க வீட்டு வாசல்ல சைரன் சவுண்டு கேக்குது. போலீஸ் படையே வந்து இறங்குது போல. அதுல ஒரு ஆளா அந்த எஸ்பியுமே உள்ள வந்துகிட்டு இருக்கான் வீட்டுக்குள்ள. அவனோட முகத்தை காமிக்கல. அவன் வீட்டுக்குள்ள வந்த உடனே போய் தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறான். அதுல ஒரு போலீஸ் ஹீரோவோட ரூமுக்கு போயிட்டு இருக்கு போல. அதுக்குள்ள இங்க நம்ம ஹீரோயினி திரும்பவும் அவன்கிட்ட வந்து டேப்லெட்டை கொடுத்து போட சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ அவன் கோவப்பட்டுட்டு தான் இருக்கான். ஆனா கடைசியா எனக்காக போடுங்க ப்ளீஸ் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை சொன்னதுனால அவனும் வந்து பொண்டாட்டி மேலதான் ரொம்ப பாசம் வச்சிருக்கான் இல்லையா. ஸோ அதனால மாத்திரையே போட்டுக்கிறான். அப்பன்னு பார்த்து கரெக்டா போலீஸு கதவை உடைச்சிக்கிட்டு உள்ள வரவும் எவ்வளவு திமிரு இருந்தா என் ரூமுக்குள்ளே கதவை உடைச்சிட்டு வந்திருப்ப, யாரா நீ, உன்னை யாரா உள்ள விட்டது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸையே தலையை தட்டி இழுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான் வெளியே. அதுக்குள்ள இங்க அண்ணங்காரனும், யார் நீங்க, எதுக்கு இங்க வந்திருக்கீங்க, வீடு மாதிரி வந்துட்டீங்களோ, தெரியாம வந்துட்டீங்க போல, கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டு இருக்கான். இப்பதான் அந்த எஸ்பியோட முகத்தையே காட்டுறாங்க. இவனை பார்த்துருப்பான் நம்ம வேற சீரியல்ல. ஸோ தெரிஞ்ச முகமா தான் இருக்கான். அதுக்கப்புறம் அவனும் சர்ச் வாரண்ட் இருக்கு, அதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வாரண்டை காமிச்சிட்டு இருக்கான். ஆனா அண்ணங்காரனும் அதை கொஞ்சம் கூட கேர் பண்ணல. கிழிச்சு போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போ, அதெல்லாம் சர்ச் பண்ணக்கூடாது, இடம் தெரியாம வந்துட்டேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அவனும் இல்ல நாங்க தேடிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பிடிவாதமா நின்றுட்டு இருக்கான். உடனே இந்த பயலுக்கும் வந்து போலீஸே சுட்டுவிடுன்னு சொல்லிட்டு கண்ணை காமிச்சுக்கிட்டு இருக்கான். பின்னாடி இருக்கிற போலீஸ் எல்லாருமே அவனை பார்த்து எய்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பதிலுக்கு இவனோட ஆட்கள் எல்லாருமே அந்த வீட்டை சுத்தி இருக்கானுங்க இல்லையா, அவனுங்க எல்லாரும் கண்ணை காமிச்சு எய்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மாறி இப்படி நின்றுட்டு இருக்காங்க. அந்த பயலோ மரியாதை இங்க இருந்து கிளம்பு, இல்லைன்னா நான் சுட்டுப்படுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். தம்பிக்காரனும்
அவனும் வந்து தடுக்கிறான். ஆனா என்னண்ணா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கண்ணை கீழே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இவனும், நீ சும்மாறா, நீ இந்த ஊரோட ராஜாவா இருந்துகிட்டு இப்படி போய் பயப்படுற, அதெல்லாம் எனக்கு தெரியும், எப்படி ராஜாவா நடந்துக்கணுங்கிறத என்ன பார்த்து கத்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் கண்ணை வந்து கீழே இறக்கவே மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் அங்க அப்பா வந்து தான் கண்ணை கீழே போடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறமா தான் இவன் கீழேயே போடுறான். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா அவன் இந்த மாதிரி சொல்றான், என்னோட தங்கச்ச உங்க வீட்டுல கிட்னாப் பண்ணி வச்சிருக்கிறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, ஸோ அதுக்காக தான் வந்திருக்கோம், தேடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய் எங்க வேணாலும் தேடிக்கங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் மொத்த பேரும் போயிட்டு வீட்டையே அலசி ஆராயிறாங்க. ஆனா எங்கேயுமே தங்கச்சி இல்லை போல, ஏன்னா அவ ஸ்டோர் ரூம்ல இருக்கா. ஸ்டோர் ரூம்ல போயிட்டு யாரும் பார்க்கல. அதுக்கப்புறம் போலீஸும் எதுவும் கிடைக்கல அப்படிங்கோமே, அதை தேடிட்டில எங்க இருந்து போ அப்படிங்கிற மாதிரி அண்ணனும் சொன்னதும் அவனும் இங்க இருந்து போக போறான். அப்பன்னு பார்த்து மாமியாருக்கு அறியோ, இப்படி போனா எப்படி நம்மளோட பிளான் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த ஸ்டோர் ரூம் பக்கமா ஒரு சொம்ப தூக்கி விட்டு எறிஞ்சுக்கிட்டு இருக்கா. அந்த சவுண்ட் வந்து இந்த பயலுக்கு கேட்டுருது. உடனே அந்த சவுண்ட் எங்க இருந்து கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே ஸ்டோர் ரூம் பக்கம் வந்து பாக்குறான். அங்க நிறைய மூட்டைங்க இருக்கு. அதுல ஒரு மூட்டையில தான் தங்கச்சிக்காரி இருக்காங்கிறது அவனுக்கு தெரியாது. கொஞ்ச நேரம் தேடிவிட்டு அவன் இங்க இருந்து போக பாக்குறான். அப்பதான் டக்குன்னு என்ன நினைச்சான்னு தெரியல, திரும்பி அந்த மூட்டையை பாக்குறான். உடனே அந்த மூட்டையை ஓப்பன் பண்ணி பாக்குறான். அதுல தங்கச்சிக்காரி தான் இருக்கா. அவ பயந்து போயிட்டு அண்ணங்காரனை கட்டி பிடிச்சி நின்றுட்டு இருக்கா. ஒன்னும் பயப்படாதமா, அதான் அண்ணன் வந்துட்டேன்ல, இனி நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூட்டிட்டு போறான் ஹாலுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பொண்ணு நம்ம வீட்டுல எப்படி வந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மொத்த பேருமே ஷாக் ஆகுறாங்க. இது வரைக்கும் இவன் அமைதியா போனா அந்த போய் பேசினதுக்கெல்லாம். ஆனா இப்போ தங்கச்சி இவங்க தான் கிட்னாப் பண்ணி வச்சிருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இவன் சும்மா இருப்பான். அதனால இப்போ இவன் அண்ணங்காரனை பார்த்து கண்ணை எய்ம் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ தானே கிட்னாப் பண்ண, உண்மையை ஒத்துக்க, இல்லைன்னு வச்சுக்கேன் தலை சதுரிடும், நான் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் 1 2 3ன்னு சொல்லிட்டு என்ன ஆரம்பிக்கிறான். டக்குன்னு அந்த பியூஷ் வந்து நான் தான் கிட்னாப் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பழைய தாமேல போட்டுக்கிறான். அதனால என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க, அண்ணனை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவனை அரெஸ்ட் பண்ண போறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு பொண்டாட்டிக்காரி, இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே, நீ எதுக்காகடா உன் வாயை கொடுத்து மாட்டிக்கிற, நான் அவரை தான் மாட்டி விடணும்னு நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. அப்ப அவரே வாண்டடா வந்து, இல்ல என் பையன் கிட்னாப் பண்ணல, நான் தான் கிட்னாப் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேல பழிய போட்டுக்கிறாரு. என்னங்கடா நடக்குது இங்க, என்ன ட்விஸ்ட் பண்ணி விடுறீங்களா, யார் உண்மையிலே கிட்னாப் பண்ணது சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டதும் அந்த பெரியவரோ, இல்ல நான் சொல்றதுதான் உண்மை, நான் தான் உங்க தங்கச்சியை கிட்னாப் பண்ண, என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதை கேட்டு அந்த வெள்ளிக்காரி சந்தோஷப்படுறா. ஆனா தம்பிக்காரனும் விட மாட்டேங்கிறான். உங்களை நான் ஜெயிலுக்கு போக விட மாட்டேன், நான் பழிய ஏத்துக்கிறேன், ஒன்னும் நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க ஜெயிலுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னா அவரும் சொல்லிடுறாரு, இங்க பாருப்பா, இப்ப நீ இந்த வீட்டு பையன் மட்டும் இல்ல, இந்த ஊரோட ராஜா. அப்படி இருக்கும் போது என்னை விட நீ இந்த ஊர்ல இந்த வீட்டுல இருக்கிறது தான் அவசியமே தவிர நான் இருக்கிறது முக்கியம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பத்திரமா குடும்பத்தை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஜீப்ல ஏறுறதுக்காக போயிட்டு இருக்காரு. அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் இவரை அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவரோ, போலீஸ் அவங்க வேலையை தான் செய்யறாங்க, யாரும் குறுக்க நிக்காதீங்க, நான் கூடிய சீக்கிரத்துல வெளியே வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜீப்ல ஏற போறாரு. அப்படி போகும்போது தம்பி கிட்டையும் நம்ம ஹீரோயினோட அப்பா கிட்டையும் குடும்பத்தை பத்திரமா பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் போறாரு. ஸோ இந்த மாதிரி அந்த மனுஷனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ பெருசா எதுவும் ரியாக்ட் பண்ணல. ஆனா தம்பிகாரனால பொறுத்துட்டு இருக்க முடியல. அவன் உடனடியா கிளம்பிட்டான். நிறைய பணத்தை எடுத்து பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு கூடவே கண்ணையும் எடுத்து வச்சுக்கிட்டு கிளம்புறான். வக்கீல்கிட்ட சொல்லி பெயிலுக்கு ட்ரை பண்ணுவான் போல. ஒருவேளை அந்த போலீஸ் அப்பா விடல அப்படின்னா அவனை கொண்டு போட்டு தான் மறுவேலை பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆக்ரோஷமா கிளம்பிக்கிட்டு இருக்கான். ஸோ இதை பார்த்துட்டு பொண்டாட்டிக்காரி தடுக்கிறா. எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு, என் அப்பாவை அந்த போலீஸ்காரன் புடிச்சிட்டு போயிட்டான், அப்படி இருந்துமே நான் வீட்டுல சும்மா உட்கார சொல்றியா, அவரை போய் கூட்டிட்டு வரதுக்காக போறேன் அப்படின்னு சொன்னா போலீஸ் அவங்க கடமையை தானே செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கா. அப்படின்னா என்ன சொல்ல வர, என் அப்பா தான் அந்த பொண்ணை கிட்னாப் பண்ணாங்கன்னு சொல்ல வரியா அப்படின்னு கேட்டா, அப்படி நான் சொல்ல வரலங்க, ப்ரூஃப் அவருக்கு எதிராக தானே இருக்கு, அந்த எஸ்பியோட தங்கச்சி நம்ம வீட்டுல இருந்ததுதான் இப்ப பிரச்சனையே அப்படிங்கிற மாதிரி சொன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது, அந்த பொண்ணு எப்படி இங்க வந்தாலோ, ஆனா நான் எப்படியாவது என் அப்பாவை காப்பாத்தியே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புனா இவன் நான் அவங்கள போக விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தடுக்கிறா. என்ன தடுக்கிறதுக்கு நீ யாரு, என்ன இப்ப நான் கிளம்பி போனேன்னா எல்லாருக்கிட்டே உண்மையை சொல்ல போறியா, அதை வச்சுதானே என்ன மாட்டிக்கிட்ட இருக்க, தாராளமா யாருக்கிட்ட வேணாலும் போய் சொல்லு, நான் எதுக்கும் கவலைப்படணுங்கிற அவசியம் கிடையாது, வேணும்னா நானே போய் சொல்றேன், எப்படியா இருந்தாலும் என் அப்பாவை காப்பாத்தி தான் தீருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்க இருந்து புறப்பட்டு போயிட்டான். இவன் நம்ம போட்ட மொத்த பிளானையும் கெடுத்துருவான் போலயே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் முழிச்சுக்கிட்டு இருக்கா. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.